मोदी तेरी गुंडा इस्तीफा दो, इस्तीफा दो, बच्चों के कातिल इस्तीफा दो, इस्तीफा दो, इस्तीफा दो, बच्चों के कातिल इस्तीफा दो, इस्तीफा दो, इस्तीफा दो, धर्मेंद्र प्रधान इस्तीफा दो, इस्तीफा दो, इस्तीफा दो, अमित शाह इस्तीफा दो, इस्तीफा दो, इस्तीफा दो, नरेंद्र मोदी इस्तीफा दो, इस्तीफा दो, इस्तीफा दो, मोदी तेरी गुंडागर्दी नहीं चलेगी, नहीं चलेगी, अमित शाह तेरी गुंडागर्दी नहीं चलेगी, नहीं चलेगी, मोदी तेरी तानाशाही नहीं चलेगी, नहीं चलेगी, अमित शाह तेरी तानाशाही नहीं चलेगी. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்க கேட்கலாம். பிரவீன்குமார் வணக்கம், விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நீட் விலக்கு, அதாவது நீட் தேர்வுக்கு எதிராக நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, அது நடக்கக்கூடிய குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை முன்வைத்து காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லப்படக்கூடிய கரப்பாம்பூச்சி கட்சியினர் நேற்று மிகப்பெரிய அளவிலான ஒரு பேரணியை மேற்கொண்டார்கள். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான 20,000 பேர் அதில் கலந்து கொண்டு நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சென்றார்கள். அப்போது போலீசார், துணை ராணுவ படையினர், அதிரடி படையினர் குவிக்கப்பட்டு அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தது, அவர்களை விரட்டி அடித்தது, தடியடி பிரயோகப்படுத்தியது, கண்ணீர் புகை குண்டுகள் வீசியது, தடுப்புகள் அமைத்தது உள்ளிட்ட மிகப்பெரிய ஒரு கலவரமாக மாறியது, கலைபரமாக மாறியது என்று சொல்லலாம். இந்நிலையில் தான் அதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்றம் நேற்று தொடங்கிய நிலையில் 2வது நாளாக இன்றும் அவை சுமூகமாக நடைபெறாமல் கடுமையான கூச்சல் குழப்பம் அமளி காரணமாக அவை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தான் அனைத்து அவை நடவடிக்கைகளும் ஒத்திவைத்துவிட்டு மாணவர்கள், இளைஞருடைய போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தார்கள். அப்போது ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசும்போது கூட மாணவர்கள், இளைஞர்களுக்கு பேசுவதற்கான இளைஞர்கள் நீட் விலக்கு, நீட்டுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த போராட்டம் குறித்து பேச அனுமதி வாய்ப்பு வழங்கப்படாவிட்டால் போராட்டம் மேற்கொள்வது தவிர வேறு வழியில்லை என்று ராகுல் காந்தி தெரிவித்திருந்தார். அதை தொடர்ந்து தற்போது நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி களத்தில் இறங்கியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். காங்கிரஸ் எம்பிக்களுடன் சேர்ந்து ராகுல் காந்தி போராட்டம் மேற்கொண்டு வருகின்றார். நீட்டு தொடர்பாக, நீட்டில் நடக்கக்கூடிய குளறுபடிக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் பதவி விலக வேண்டும், தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை முன்வைத்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். நீட் முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினர் முழக்கம் எழுப்பி வருகிறார்கள். காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் அங்கு அமர்ந்து இந்த போராட்டம் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகின்றோம். நீட் வினாத்தாள் விற்பனை விவகாரத்தில் நடவடிக்கை கோரி பிரதமர் இல்லம் நோக்கி காங்கிரஸ் பேரணியும் நடத்த இருக்கின்றது. மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். நேற்றைய தினம் நாடாளுமன்றம் நோக்கி பேரணி நடைபெற்ற நிலையில் தற்போது காங்கிரசுடைய போராட்டமும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் அனைவரும் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். பிரதமர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், பதவி விலக வேண்டும், உரிய தீர்வு சொல்ல வேண்டும் உள்ளிட்ட கோஷங்கள் எல்லாம் இந்த போராட்டத்தின் போது எழுப்பப்பட்டு வருகின்றது. நேற்றைய தினம் 20,000 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்ற வளாகம் நோக்கி பேரணியாக சென்றார்கள். அவர்கள் பலர் காயம்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லியில் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் நடந்த இளைஞர்கள் பேரணி தொடர்பாக 5 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் நடந்த இளைஞர்கள் பேரணி தொடர்பாக 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றம் நோக்கி சென்ற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களால் பதற்றமான சூழல் காணப்பட்டது. போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்த நிலையில் அத்துமீறியதாக 70 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கரப்பாம்பூச்சி கட்சியினருடைய போராட்டத்தால் டெல்லியில் 2வது நாளாகவும் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர்கள் சேர்ந்து பிரதமரும் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் காங்கிரஸ் தரப்பில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. நாட்டில் கல்வி மற்றும் தேர்வு முறைகள் கரையான்களால் அரிக்கப்பட்டு முற்றிலும் சீர்குலைந்து விட்டது என்று நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட தடியடிக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்ற வளாகத்தில் அவர் இது குறித்து ஏற்கனவே செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசும்போது கூட தடியடி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்பதோடு பிரதமர் பதவியிலிருந்து விலகவும் வலியுறுத்தி இருக்கின்றார். பிரதமர் மோடி பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார். தொடர்ந்து அவர் இதை பற்றி பேசும்போது
நம்முடைய நாட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை, அனைத்து வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டன. போட்டித் தேர்வுகள் என்ற ஒரே ஒரு வழி மட்டுமே திறந்திருந்தது, அதுவும் இப்போது சீர்குலைக்கப்பட்டு விட்டது. எனவே இந்திய மாணவர்கள் கல்வி முறைப்பை பற்றி மட்டுமல்ல, தங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் ஆழ்ந்த கவலை கொண்டிருக்கிறார்கள். அம்பானி மற்றும் அதானி ஆகியோருடைய ஆதிக்கம் மற்றும் RSS அமைப்பு கல்வி முறையை முழுமையாக கைப்பற்றியிருப்பது, இவைதான் இந்திய மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடைய கவலைக்கு காரணம் என்று ராகுல் காந்தி செய்தியாளர் சந்திப்பின் போது இதற்கு முன்னதாக தெரிவித்திருந்தார். நம்முடைய நாட்டில் கல்வி மற்றும் தேர்வு முறைகள் கரையான்கள் அரிக்கப்பட்டு முற்றிலும் சீர்குலைந்து விட்டது என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில்தான் இளைஞர்களுடைய போராட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும், அதற்கான வாய்ப்பு கொடுக்க மறுத்தால் போராடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று ராகுல் காந்தி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதையொட்டி தற்போது பிரதமர் இல்லம் நோக்கி இந்த பேரணி நடத்தப்பட்டு வருகின்ற நிலையும் தற்போது காணப்படும். போலீசார் எல்லாம் அங்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். போராட்டத்துக்கான அனுமதி இல்லை என்பது குறித்தும், அதே போன்று அனைவரும் அமைதியாக கலைந்து செல்ல வேண்டும் என்று போலீசார் தரப்பிலும் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையும் ஒரு பரபரப்பான சூழலும் காணப்படுகிறது. டெல்லி ஜந்தர் மந்திரில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாக எம்பிக்கள் பேரணி மேற்கொண்டு வருகிறார்கள். நீட் வினாத்தாள் விற்பனை விவகாரத்தில் நடவடிக்கை கோரி பிரதமர் இல்லம் நோக்கி இந்த பேரணி என்பது தொடங்க இருக்கிறது. அதே இந்த போராட்டத்தை தொடர்ந்து பேரணியும் அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். பிரதமர் இல்லம் நோக்கி இந்த பேரணியும் அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இதனால் ஒரு உச்சகட்ட ஒரு பதற்றம், ஒரு பரபரப்பான சூழல் தான் டெல்லியில் காணப்பட்டு வருகின்றது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் 2வது நாளாக இன்றும் ஒரு சுமூகமாக அவையை நடத்த முடியாத அளவுக்கு இந்த போராட்டத்தினுடைய கவனம் என்பது ஈர்த்திருக்கிறது. தொடர்ந்து அவை நடவடிக்கை அனைத்தும் ஒத்திவைத்து விட்டு முழுவதுமாக இளைஞர்கள் போராட்டம் குறித்து பேச வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பி வருகிறார்கள். இதன் காரணமாக அவை சுமூகமாக நடைபெறாத நிலைதான் காணப்படுகிறது. இந்நிலையில்தான் நேற்றைய தினம் ஒட்டுமொத்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் சேர்ந்து நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய பேரணி போராட்டம், அதை தொடர்ந்து தற்போது ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதை கையில் எடுத்திருப்பதும் மிகுந்த முக்கியத்துவம் இந்த போராட்ட தீவிரத்தன்மையை காண்பிக்கின்றது. நேற்றைய தினம் கூட 3 மிக முக்கியமான கோரிக்கைகள் சிஜேபி என்று சொல்லப்படக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியினை முன்வைத்தார்கள். அதாவது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய சோனம் வாங்சூக் உடனடியாக அவரை விடுவிக்க வேண்டும். மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அரசு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது, அவரை விடுவிக்க வேண்டும் என்று முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கையாக இந்த நீட் முறைகேடு வினாத்தாள் கசிவு இந்த குளறுபடிக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை 2வது கோரிக்கையாகும். 3வது கோரிக்கையாக நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த ஒவ்வொருவருக்கும் 1 கோடி ரூபாய் வழங்க நிவாரண தொகையாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட 3 மிக முக்கியமான கோரிக்கைகள் சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியினை முன்வைத்திருக்கிறார்கள். 2வது நாளாக கூட ஜந்தர் மந்திரில் அவர்கள் போராட்டம் மேற்கொண்டு வரும். நேற்றைய தினம்தான் பேரணி நடைபெற்றது. ஆனால் தற்போது அவர்கள் போராட்டம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. 2வது நாளாகவும் அவர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். இப்படியாக சிஜேபியுடைய போராட்டமே ஒரு மிக முக்கியமான கவனத்தை ஈர்த்து பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி தற்போது களத்தில் இறங்கி இருப்பது மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள், எதிர்க்கட்சி எம்பிக்கள் இது தொடர்பாக பேசினாலும் கூட வெளியில் வந்து அவர்கள் போராட்டத்தை உருவாக்கி இருப்பதும் மேற்கொண்டிருப்பதும் இந்த நிகழ்வுடைய முக்கியத்துவம், இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய விடயமாக மாறி வருகின்றது என்பதுதான் இந்த போராட்டக்களம் என்பது காண்பிக்கின்றது. தொடர்ந்து ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் எம்பிக்கள் அமர்ந்து இந்த போராட்டம் கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள். இதனால் இந்த நிகழ்வு நீட்டுக்கு எதிரான நீட் முறைகேடுக்கு பொறுப்பேற்க வேண்டும், மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது மிக ஆழமாக வலுவாக முன்வைக்கப்பட்டு வருகின்றதையும் பார்க்கின்றோம். மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரசுடைய மிக முக்கியமான எம்பிக்கள் மற்றும் மிக முக்கியமான அனைத்து எம்பிக்களும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த நேரலை காட்சி பார்க்கின்றோம். ஏற்கனவே மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு எதற்காக நடைபெற்றது, இந்த கோரிக்கை ஏற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரிக்கை வைக்கப்பட்டு வருகின்றதா உள்ளிட்ட பல கேள்விகள் எழுப்பியிருந்தது. இந்த நிலையில் தான் 2வது நாளான இன்று, நாடாளுமன்றம் கூடிய 2வது நாளான இன்று இந்த போராட்டம் என்பது காங்கிரஸ் கட்சியினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதும் அவர்கள் கோஷங்களை எழுப்பி மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் போராடி வரக்கூடிய நிகழ்வும் இந்த விவகாரம், நீட் முறைகேடு விவகாரம் மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக மாறி இருப்பதை பார்க்கின்றோம். அனைவரும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கூடிய
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் கைகளை கட்டிக்கொண்டு நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய காட்சியும் பார்க்கணும். ராகுல் காந்தி அவர்கள் அனைவருக்கும் இந்த கயிறு கொடுத்து அவர்கள் தங்கள் கைகளை கட்டிக்கொண்டு நூதன முறையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வரக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இந்த நிகழ்வு மேலும் மத்திய அரசுக்கு ஒரு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். ஏனென்றால் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தில் நேற்று தொடங்கிய நிலை 2வது நாளாக நடைபெறாமல் அவ்வப்போது அது ஒத்திவைக்கப்பட்டு வருகின்றது. 13ஆம் தேதி வரை நடக்க இருக்கும் நிலையில் அந்த 13ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்திலும் கூட தொடர்ந்து இந்த கோரிக்கை தீவிரமாக முன்வைக்கப்பட்டு வரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 3 கோரிக்கை பிஜேபி வைத்திருக்கூடிய 3 கோரிக்கையில் மத்திய அரசு ஏற்குமா அல்லது அது கடந்து போகுமா, ஒருவேளை இது ஏற்காத பட்சத்தில் இந்த நிகழ்வுடைய அடுத்த கட்ட தாக்கம் எப்படி இருக்க போகிறது உள்ளிட்ட பல விடயங்கள் பல கேள்விகளையும் சந்தேகங்களும் இது எழுப்பியிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதுவரை இளைஞர்கள் போராடி மேற்கொண்ட நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக களத்தில் இறங்கி இருக்கிறது. காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். முன்னதாக ராகுல் காந்தி போராட்ட களத்துக்கு நேரடியாக செல்ல வேண்டும், போராட்டம் மேற்கொண்டு வரக்கூடிய கரப்பாம்பூர் ஜனதா கட்சியினருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், அதற்காக களத்துக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையில் முன்வைக்கப்படும் நிலையில் 2வது நாளான இன்று ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் தீவிரத்தன்மை அடைந்து வருகிற நிலையில் மத்திய அரசுக்கு இது மேற்கொண்டு கூடுதல் அழுத்தமாக தான் பார்க்கப்பட்டு வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது, கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவாரா அல்லது இதுக்கு மாற்று நடவடிக்கையாக மத்திய அரசு என்ன செய்ய போகிறது உள்ளிட்ட பல கேள்விகளும் இது எழுப்பியிருக்கிறது. பொதுவாக இந்த போராட்டம் மாணவர்கள் இளைஞர்களோடு நின்று விடாமல் தற்போது காங்கிரஸ் கட்சியும் அதிகாரப்பூர்வமாக இறங்கி இருக்கக்கூடிய காரணத்தால் இது மிக தீவிரத்தன்மை நோக்கி சென்று கொண்டது என்பதுதான் இந்த போராட்டங்களும் காண்பிக்கின்றது. சன்மீலா. नरेंद्र मोदी मुर्दाबाद। ये सरकार को लगता है सरकार को लगता है छात्रों को नरेंद्र मोदी मुर्दाबाद। सरकार निकम्मी है। Yes, unnecessarily they are detaining us. We are protesting in front of the Prime Minister office, Prime Minister residence, because our students brutally attacked, and also our students very cruelly attacked yesterday. The Delhi police. Honorable Prime Minister is not saying anything. Honorable Home Minister is not making any statement. So hundreds of students, they are in the hospital, but Prime Minister is not opening his mouth, and Mr. Amit Shah, Home Minister of India, is not saying anything about the students attack. So इसलिए Congress MPs, Lok Sabha Rajya Sabha under the leadership of मोदी देश को खा गया, देश के बच्चे के मैम क्यों डिटेन करके ये लोग ले जा रहे हैं आपको मैम? आज आदरणीय राहुल मैम बोलिए क्यों डिटेन किया जा रहा है? कांग्रेस ने सदन से लेकर सड़क तक छात्रों के न्याय के लिए लड़ाई लड़ रही है। आज आदरणीय खड़गे साहब के नेतृत्व में, राहुल गांधी जी के नेतृत्व में जिस तरह से सारे साथी
सवाल कर रहे हो सरकार ਨੂੰ आखिर हो की रहा है। देखो ये पंजाब ਦੇ ਵਿੱਚ जो कांग्रेस के टाइम इन्नी गुंडागर्दी नहीं सी जो मोदी कर एमपी की अगर ये हाथ है तो बच्चों का क्या बनेगा। मेरी बात सुनिए, इनकी मोदी की गुंडागर्दी है और देश को बर्बाद करने की तरफ मोदी चल पड़ा। अगर बच्चों को भी हम संभाल सकते हैं तो क्या करेंगे। ये पुलिस वालों को शर्म आनी चाहिए कि इनके भी बच्चे वहाँ टेस्ट दे रहे हैं। जिस तरीके ਨਾਲ ਘਸੀਟਿਆ ਗਿਆ ਹੁਣੀ ਜੋ ਵਿਵਹਾਰ ਤੁਹਾਡੇ ਨਾਲ ਹੋਇਆ या ਜਿਹੜੇ ਬੇਸ਼ਰਮ ਹੋ ਗਏ जब जब मोदी डरता है पुलिस को आगे करता है, जब जब मोदी डरता है। लिया जा रहा है सर, ये आतंकवाद है, बीजेपी का आतंकवाद है। ये बीजेपी का आतंकवाद है। ये छात्रों की सुन रही है। கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.